அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில மோட்டிவேட்டட் லைன்ஸோடு நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக அமைய வேண்டும். இது யாரால் சொல்லப்பட்டுச்சுன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களால். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதமான கஷ்டமான சூழல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பர்டனாக இருக்கலாம். டைம் கிடைக்கலையே, நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் நம்மளாம் ஃபீல் பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறது எதுனா நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஸோ நம்ம ஜாப் கிடச்சிருச்சு, நம்ம அந்த தகுதி பெற்று நம்ம அந்த இடத்துக்கு போய் உட்காரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் நமக்கு மறைஞ்சிடும். ஸோ அந்த தருணம் எப்போ கிடைக்கணும்னா நாம் தினமும் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்றைக்கி படிச்சுட்டு நாளைக்கு அப்படியே விட்டுட்டு நாளன்னைக்கு படிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து படிங்க. விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு படிக்கிற போது கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதார். துன்பத்தை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது. துன்பம் நம்மளை பார்த்து பயந்து ஓடணும். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திருக்குறளும் அவர் அடிக்கடி சொல்லுவார். ஸோ இந்த பாயிண்டோடு நம்ம இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டோட ஓவர் வியூ தான் இது. ஆல்ரெடி டெல்லி சுல்தான்ஸோட ஃபஸ்ட் பார்ட் நான் போட்டேன். இப்போ செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கில்ஜி டைனாஸ்டி பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம எதை பார்த்துருப்போம்னா ஸ்லேவ் டைனாஸ்டி, அடிமை வம்சத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இன்றைக்கி கில்ஜி வம்சத்தை பற்றி பார்ப்போம். இதான் இந்த வீடியோவோட ஓவர் வியூ. இது இதை மாதிரி நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, கண்டென்ட்குள்ளே போகலாம். கில்ஜி வம்சம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அடிமை வம்சம் முடிவுக்கு வரும்போது லாஸ்ட்டாக படை தளபதியாக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி என்பவர் அடுத்த அரசாட்சிக்கு வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஜலாலுதீன் கில்ஜி ஒரு ஆப்கானியர். அவர் ஒரு துருக்கியர் கிடையாது, அவர் ஒரு ஆப்கானியர். ஸோ ஒரு ஆப்கானியராக இருக்கிறதுனால இருக்கிற மக்களிடையே ஆரம்ப காலத்தில் இவருக்கு ஒரு விதமான எதிர்ப்பு நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த எதிர்ப்புகளையும் அவர் மீறி தான் அவர் அதையும் முறியடித்த பிறகு தான் ஆட்சியில் சிறப்பாக அமையிற மாதிரி ஒரு தருணம் வந்துச்சு. ஸோ ஜலாலுதீன் கில்ஜி பற்றி நம்ம பார்க்கணுன்னா இவர் நிறைய படையெடுப்புகளை, அதாவது மங்கோலியர்களை இவர் மங்கோலியர்களுடைய படையெடுப்பை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருப்பார். இவர் என்ன பண்ணியிருப்பார்னா மாலிக் சஜ்ஜின்றது யாருன்னா காராவுடைய ஆளுநர். ஸோ காராவின் ஆளுநரான மாலிக் சஜ்ஜி என்ன பண்ணுறாருனா ஒரு கலகம், அதாவது ஒரு போர் மாதிரி அங்கே தொடுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த மாலிக் சஜ்ஜியை தோற்கடித்த பிறகு அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை காராவோட ஆளுநராக மாற்றுவார். சரியா? ஸோ ஜலாலுதீன் கில்ஜி பற்றி ரொம்ப அதிகமாக இங்கே கண்டென்ட்டில் எதுவும் இருக்காது, புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கில்ஜி வம்சம் அலாவுதீன் கில்ஜி பற்றி தான் வரும். இந்த அலாவுதீன் கில்ஜி யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜியோடைய மருமகன். அவர் ஆரம்பத்தில் காராவுடைய ஆளுநராக நியமிக்கப்படுறாரு. அந்த பதவிக்கு வந்த பிறகு இவர் என்ன பண்ணுவார்னா மால்வா மீது படையெடுப்பார். அதே மாதிரி யாதவ அரசர் மீதும் படையெடுப்பார். இதன் மூலியம் கிடைச்ச பொருட்களை கொண்டு இவர் என்ன பண்ணுவார்னா திரும்ப ஜலாலுதீன் கில்ஜியை கொலை செஞ்சிடுவார். ஜலாலுதீன் கில்ஜி யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியால், அவருடைய சொன்ன மருமகனாலே கொல்லப்பட்டார் பதவியின் காரணமாக. ஸோ இதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி ஆட்சிக்கு வருவார். இவர் என்ன பண்ணுவார்னா அவராக தானாகவே நான் கடவுளின் பிரதிநிதி அப்படின்ட்டு சொல்லிப்பார். ஸோ கடவுளின் பிரதிநிதின்ட்டு செல்ஃபாக அவராகவே சொல்லிப்பார். ஸோ அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்புகளை முதல்ல பார்த்துக்கலாம். இவர் 12 முறைக்கு மேலாக
மங்கோலிய படையெடுப்புகளை தடுத்திருப்பார், அவாய்ட் பண்ணியிருப்பார். 12 முறைகள் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, சரி மங்கோலியர்களுடைய படையெடுப்புகளை என்ன பண்ணுவார், அவர் தடுப்பார். 1307ஆம் ஆண்டு 8இன் இறுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி மங்கோலிய படையெடுப்பு, இறுதியாக மங்கோலியர்களை வரும்போது மங்கோலியர்களை வீழ்த்தியிருப்பார், தோக்கடிச்சிருப்பார். அடுத்ததாக டெல்லி சுல்தான்களில் இவர்தான் முதலாக தென்னிந்தியாவில் படையெடுப்பு நடத்தியவர். இது வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். டெல்லி சுல்தான்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சவுத் இந்தியா நோக்கி படையெடுத்து வந்தவர் யாருன்னா இவர் தான். யார்? அலாவுதீன் கில்ஜி. ஸோ அதுவும் யாருடைய தலைமையில் அவர் அனுப்புவார்னா மாலிக் கஃபூர். இந்த மாலிக் கஃபூர் யாருன்னா தளபதி, இவருடைய தளபதி. சரிங்களா? அடுத்தது இவருடைய இம்பார்ட்டண்ட்டான இராணுவ தாக்குதல்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவகிரி. ஸோ தேவகிரிக்கு எப்போ இவர் படையெடுத்திருப்பார்னா கிபி 1296, 1307, 1314 3 வருடங்களும் இவர் தேவகிரி ஃபோர்ட்டில் படையெடுத்திருப்பார். அடுத்தது குஜராத் மேலே எப்போ அவர் போர் தொடுத்திருப்பார்னா 1299 மற்றும் 1300 இந்த 2 வருடங்களும் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், குஜராத் மேலே போர் தொடுத்திருப்பார். அடுத்த படையெடுப்பு ரத்தம்பூர் 1301, சித்தேர் 1303. அடுத்த 2 வருடம் கழித்து மால்வா 1305. இவர் தேவகிரி ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, தேவகிரி கோட்டையிலையும் படையெடுப்பு நடத்தியிருப்பார். எந்த வருஷம்னா 1307. அடுத்ததாக 1309 என்ன பண்ணியிருப்பார்னா காகத்திய அரசரான வாராங்கல் பகுதி ஆளுநர் பிரதாப ருத்ரதேவா அவர் மேலே என்ன பண்ணியிருப்பார்னா படையெடுப்பு நடத்தி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், தோற்கடிச்சிருப்பார். அடுத்தது 1310ஆம் ஆண்டு ஹொய்சால இளவரசரான வீரவல்லாளன் அப்படின்ற ஒரு அரசரையும் அவர் தோற்கடிச்சிருப்பார். அடுத்தது இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய தென்னிந்தியா பக்கம் வந்து இவர் படையெடுப்பு எடுத்து வந்திருப்பார். அதுவும் யாருடைய தலைமையில்னா மாலிக் கஃபூர், அவருடைய தளபதி மாலிக் கஃபூருடைய ஹெட்டில் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த 3 ஊர்களையும் படையெடுப்பு நடத்தியிருப்பார். சிதம்பரம், திருவரங்கம், மதுரை. எந்த வருஷம்? 1311, 1311. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இந்த படையெடுப்புகளுடைய வருஷங்களை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவர் ஏற்படுத்திய சீர்திருத்தங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நிர்வாக சீர்திருத்தத்தை பற்றி பார்ப்போம். இவருக்கு வந்து ஒரு வினோதமான போக்கு ஒன்று இருந்தது. அதாவது இவர் படைப்பிரிவில் இருக்கிற குதிரைகளுக்கு அடையாளம் போடுறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா சூடு போடுவார். ஸோ படைப்பிரிவில் உள்ள குதிரைகளுக்கு சூடு போடும் வழக்கம் இவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வழக்கத்துக்கு பேர் என்னென்னா தாக். சரிங்களா? ஸோ தாக் என்பது குதிரைகளுக்கு சூடு போடும் வழக்கம். அடுத்தது இந்த படை வீரரில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன போடுவாருன்னா ஒரு ஜிசியா வரி, மேய்ச்சல் வரி, வீட்டு வரின்ட்டு நிறைய வரிகள் வந்து மக்கள் மீது ஏற்படுத்தியுள்ளார். அடுத்தது இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம சிஸ்டத்தில் இல்லாத ஒன்று, அப்போ ஆனால் அவர் யோசித்து கொண்டு வந்திருக்காரு. மது, போதை மருந்துகள், சூதாட்டம் இது எல்லாமே அறவே தடை விதிச்சிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த எல்லா விதமான வரிகளுமே வந்து ஏழைகளுக்கு இவர் பண்ணல. செல்வந்தர்கள் யாருக்கோ அவங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நிலவரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நிலம் வச்சுருந்தாங்கன்னா நிலவரி கொடுத்துருக்காரு. அடுத்தது தகவல் தொடர்பிற்காக நிறைய மாகாணங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற செய்தி பரவலுக்காக இவர் வந்து ஒரு அஞ்சல் முறையை ஏற்படுத்தியிருக்கார். அடுத்தது பொருட்களுடைய கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்திருக்கார். ஃபிக்ஸடாக
இவ்வளோ தான் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ வந்து அவர் வச்சுருந்துருக்காரு. ஒரு ஒற்றர் குழுவும் சிறப்பான ஒரு ஒற்றர் குழுவும் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் தான் நிர்வாக சீர்திருத்தங்கள். ஒரு 7 பாயிண்ட் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது சந்தையில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சந்தையினால இது அடிக்கடி கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில். சந்தை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. என்ன பண்ணுவார்னா, வாழ்க்கைக்கு தேவைக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு இவ்வளோதான் விலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பார். ஸோ அதுதான் அத்தியாவசிய பொருட்களின் மீது விலை நிர்ணயம் செய்தல். அடுத்தது, இந்த ஒழுங்குமுறையை மீற வணிகர்களுக்கு கடும் தண்டனை விதிப்பார். என்ன தண்டனையாக இருக்குன்னா, எவ்வளோ அவங்க ஏமாத்துறாங்களோ, எடை எவ்வளோ அதிகமாக வச்சு இல்லை எவ்வளோ கம்மியாக வச்சு விற்கிறாங்களோ, அந்த எடை கம்மியான எடைக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய சதையை வெட்டி எடுத்துடுவார். இதுதான் அவங்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடும் தண்டனை. சரி, இந்த கில்ஜி மரபு இதோட முடிவுக்கு வந்துடும். 2 ஆட்சிகள் தான் நடந்திருக்கும். ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி, செகண்டு அலாவுதீன் கில்ஜி. ஸோ இந்த கில்ஜி அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் ஒருத்தர் இருப்பார், ஒரு பேர் கிசிர் கான். இது கேட்பாங்க. அலாவுதீன் கில்ஜியோட மூத்த மகன் யாருன்னா கிசிர் கான். இவரை தான் என்ன பண்ணுவார்னா தன்னோட வாரிசாக அவர் நியமிப்பார். ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே இவர் என்ன பண்ணுவார், இவர் யாரால் கொல்லப்படுவார்னா மாலிக் கஃபூரால் கொல்லப்படுவார். ஜலாலுதீன் கில்ஜியை இவர் கொல்லுவார். இவரை யார் கொல்வார்? மாலிக் கஃபூர் கொண்டுடுவார். ஸோ மாலிக் கஃபூர் கொண்டுட்ட பிறகு அவரே ஆட்சிக்கு வந்துடுவார். மாலிக் கஃபூரே ஆட்சிக்கு வந்துடுவார். ஆனால் அங்கே இருக்க அமைச்சர்களோட சதியால் 35 நாட்கள்லே அவரும் என்ன பண்ணுவார், கொலை செய்யப்படுவார். சரிங்களா? இதோட கில்ஜி வம்சம் முடிவுக்கு வந்துடும். அடுத்தது துக்ளக் வம்சம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ துக்ளக் வம்சம் யாரால் ஸ்டார்ட் ஆகும்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்றவரால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதோடைய கண்டினியூஷன் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த வம்சத்துடைய தொடக்கம் ஜலாலுதீன் கில்ஜியால் ஆரம்பிச்சிருக்கப்பட்டிருக்கும். அடுத்தது அலாவுதீன் கில்ஜி வருவார். படையெடுப்புகள் நிறைய நடத்துவார். அதில் முக்கியமாக தென்னிந்திய வரலாற்றோடைய தென்னிந்திய படையெடுப்போடைய வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தேவகிரி ஃபோர்ட் இருக்குல்ல, ஸோ இந்த வருஷத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த குதிரைக்கு சூடு போடும் பழக்கத்தோடைய பேர் என்ன, அது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சந்தை சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம அலாவுதீன் கில்ஜி தான். அடுத்தது அலாவுதீன் கில்ஜியோட மகன் யாருன்னா கிசிர் கான். இவர் எப்போ இறப்பார் அப்படின்னா 1316 இறந்துடுவார். ஸோ இவருடைய படைத்தளபதியும் கேட்பாங்க, இவருடைய பேரும் கேட்க வாய்ப்பு இருக்குது, மாலிக் கஃபூர். ஸோ இது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இந்த துக்ளக் வம்சத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.